கதை பாடம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நாராயண நமகே. அறிவோம் நமோ நாராயண நமகே. ஓம் நமோ நாராயண நமகே. சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரகம் திரியம் சொல்லப்பட்ட பஞ்ச கிருத்தியங்கள் சிருஷ்டிகர்த்தா என் தந்தியாகியப்பட்ட பிரம்மதனை கண்டுவணங்கி ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னன்புகளிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்தோரனே அமிழ்தும் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டுவணங்கி ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமன் பாதம் வணங்கி அமர்ந்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நெல் நல்குன் கொச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுக்கு உந்தேதியான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியினுடையும் அருவம் உறவும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் இன்றி வேதம் கடந்து நடபடை பிரளோரனை பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி பிருகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகயம் தோன்றி ஆகயத்திலே தேவி தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிருதிவி தோன்றி பிருதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரபட்சிகள் தோன்றி நரபட்சிகள் இருந்து தாய் வழி தந்தி வழி சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 ஊர்கள் தோன்றி 3 ஊர்கள் இருந்து ரிக்கி அஜூர் சாம் அதரும் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சத்தமணி சித்தம் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரம் இருந்து அத்திரி ஆங்கரசர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதின்னு சொல்லப்பட்ட 7 சிமார்கள் தோன்றி 7 சிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமியம் ஈசத்துவம் அசித்தம் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேதுன்னு சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியானன் உதானன் சமணன் நாகன் கிரிகரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இந்த மேசர சமுதிரம் கடகம் சிம்மம் கன்னி துலாமிருச்சம் தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 27 நட்சத்திரம் தோன்றி 27 நட்சத்திரம் 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் இருந்து 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் இருந்து 60 வருடங்கள் தோன்றி 60 வருடங்கள் இருந்து 64 கலைகள் தோன்றி 64 கலைகள் இருந்து 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவத்திலிருந்து 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் இருந்து 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலக உற்பத்தி ஆகின. இப்படி படைக்கும் தொல்லை கவனிக்கும் என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவன் முதல்லே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்மா சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடுடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜிஷ்டன் பிறகு இருது புலவர் புலஸ்தீர் ஆங்கிரஸ் அத்திரி மரிசியன் சொல்லப்பட்ட 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடுடல் என்ற காரணத்திற்காக கீழ்சாதியில் பிறப்பையாக கந்தர்வனாக பிறப்பையாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனது சரசானது 1008 சுக்குரா வெடித்துரு என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். ஆகையால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கழகம் தோன்றுவதில் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னமனை முதல்வனை மூத்த கணபதியை அள்ளல் போம் அழிவினை போம் அன்னை வேற்று பிறந்த தொலை போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதுதாக்காள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு வினான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எமக்கு சங்க தமிழ் 3 தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்கி அவன்தால் இணங்கி யாம் கழகத்தை தூங்குவோம். நாராயணா. எம்கேஆர் அன்பாலயத்திற்காக
பெயர் சொல்லாத அன்னார் அவர்கள் 500 ரூபா நன்கொடையாக கொடுத்த அன்னார் அவர்களுக்கு எனது அண்ணன் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிண்ணா. ஓம் ஓம் பிரணவ பொருளே, ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஓம் 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 பிரணவ பொருளே, ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. நதியான காவிரி தந்த ஜகத் ரட்சகா சரணம், சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம், சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம், ஜீவன் நதியான காவிரி தந்த ஜகத் ரட்சகா சரணம், சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம், யாக கண்யத்தின் மூலப்பொருளே ஈரேல் உலகே கருவே, யாக யத்னத்தில் மூலப்பொருளே ஈரேல் உலக கருவே, எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா, பிரணவ பொருளே கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. மாபாரதத்தை நேருவில் எழுதி மந்திரமூர்த்தியே சரணம், மழையாய் அழகாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதே சரணம், களையாய் அணையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதே சரணம், பூபாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம், பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம், புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்ய ஜோதிகே சரணம், பிரணவ பொருளே கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணிமுண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசன வைத்த என் தாய் களிமகள் சரஸ்வதி நளிந்தினி வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி அனாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தி காளியம்மனை வணங்க வேண்டும். ஆதியில் தொழுதவள், ஆதியில் தோன்றியவள் அவளே, முழு முதலாக திகழ்வளும் அவளே, இந்த பூமியில் ஆதியில் உருவானவள் அவளே, நெற்றிக்கண் முதலிலே உருவானது அவளுக்காகவே தட்சணையாக சிவபெருமானிடம் ஒப்படைத்தாள். அதன் மூலமாக சக்தி இல்லையே சிவன் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையாக இந்த பூ உலகில் பிறப்படுவதற்கான காரணத்தின் அடிப்படையாக அந்த காளியம்மனை வணங்கிய பிறகு யாம் கழகத்தை துவங்குவதற்காக ஒரு அடித்தளமாக அமையும் என்ற காரணத்தின் அடிப்படையாக
சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலல்லேலோ வேப்பிள வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு நீ கண்வளரு தாளேலல்லேலோ சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலல்லேலோ வேப்பிள வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு நீ கண்வளரு தாளேலல்லேலோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமோ கண்வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலல்லேலோ பாம்பே தழையனதா வேப்பிலையே வஞ்சுமத்தே ஆத்தா கண்வளரு ஆரீராரோ பாடும் புள்ளே பாம்பே தழையனதா வேப்பிலையே வஞ்சுமத்தே ஆத்தா கண்வளரு ஆரீராரோ பாடும் புள்ளே எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த ஒரு கிழக்கிழு ஆனந்தம் பொங்குதடி விட்டு விட்டு கண்ணீழே தாயி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலல்லேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே உதட்டு பருக்கையிலே ஒன்னு ரெண்டு சிந்துதடி அதனா ருசி பார்த்தேன் மோட்சம் இங்கு வந்ததடி தாயி இனி நீலி என் நெஞ்சில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயி நீ கண்வளரு தாளேலல்லேலோ வேப்பிள வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு நீ கண்வளரு தாளேலல்லேலோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமோ கண்வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயி நீ கண்வளரு தாளேலல்லேலோ தாயி நீ கண்வளரு தாளேலல்லேலோ தாயி நீ கண்வளரு தாளேலல்லேலோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்திற்கு நாமும் வந்து விட்டோம். இந்த வேள்விமலை சாரலும் வந்து விட்ட காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது
யாம் கழகத்திற்கு வழிகிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சப்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, கிங்கிணி, சிலம்பு, மணி, சங்கம், யாழ், வேகுழல், பேரி, மத்தளம், குயிலின் குலன் சொல்லக்கூடிய தசநாதங்கள் இருந்து இசைக்கின்ற இசை காட்டி மீமி பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கோடு இந்த பெண்மகளிடம் தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு பெற்ற தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம், இந்த பூமியிலே புறப்படுவதற்கு முன்பாக தாய் நம்மை மட்டும் சுமப்பதில்லை, சேர்த்து ஒரு குடத்தையும் சுமந்து இந்த பூமியிலே இன்று கொடுத்திருக்கின்றாள். பனிக்குடம் என்று உடைந்த பிறகே ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் பனிக்குடம்னு ஒன்று உடைஞ்சாத்தேன் குழந்தை பிறக்கும், நம்மளும் பிறந்திருப்போம். அப்படி பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெற்றுக் கொடுத்த தாயே, உனக்கு நான் கருவறையிலே சுமந்தாய் பனிக்குடத்தை, நான் கல்லறையிலே சுமக்கிறேன் மண்பானையில தண்ணீர் குடத்தைன்னு பெத்த மகன் இறுதி கடன் செய்வதற்காக பானையில தண்ணீரை வச்சு 3 ஓட்டை போட்டு இறுதி கடன் செய்வதற்கான காரணம். அந்த அடிப்படையில் இந்த பூமியிலே ஆண்களாக பிறந்து விட்ட அனைவருமே தாயும் தந்தையும் பேணி காப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை என்ற அடிப்படையோடு ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியிலே பிறப்படுத்த விட்டோம். 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அது அடுத்த வீட்டுக்கு சொந்தம், ஒத்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம். அதனாலதான் ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரணா கொடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சாமி. ஏன் வேட்டி கீழே வந்து உழுந்துடக்கூடாதுன்னு, வேட்டி கீழே வந்து உழுந்துடக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். அதுக்காக அரணா கொடியா? ஆமா, நல்லா இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அரணா கொடி போட்டிருக்கீங்களா? நீ எதுக்கு நான் போட்டிருக்க? இல்லைன்னா விட்டுருவோம், அதை பத்தி பேச்சு இல்லை. என்னன்னு அரணா கொடி போட்டிருக்கான் எதுக்கான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது, எந்த காரணமும் நம்ம புரியல, யார் எதை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, எந்த விஷயமும் நமக்கு புரியல. ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் நம் கலாச்சாரம் பண்பாடும் மாறப்பட்டு வருகிறது, மறுக்கப்பட்டு வருகிறது. ஆனா நம்ம மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கோம். அறிவியல் என்ற முறையிலே நவீன வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பணும்னா அந்த காலத்துல போய் சொல்லித்தான் அனுப்பணும். ஆனா நம்ம கையில இருந்துகிட்டே முகம் பார்த்து பேசலாம். எப்படி எவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்து நேரடியாக நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கும் பிராடும் பொய்யும் பித்தலாட்டமும் பெரிய இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பண பரிமாற்றம் பண்ணலாம் கையில இருந்துகிட்டே. இரவு 12 மணிக்கு வங்கியின் மூலமாக நம்ம அடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். அது அறிவியல் நவீனம் பெருகிருச்சு. அதே பணத்தை ஆதார் கார்டு மூலமாக தவறா சொல்லிட்டோம்னா இன்னொருத்த எடுத்துட்டு போயிடுறேன். தானே நடக்குது. அறிவியல்ங்கிற முறையில எவ்வளவு சுலபமாக விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுல அநியாயமும் அக்கிரமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கல, எதை பத்தி நம்ம கவலைப்படல. 3 நேரம் சாப்பாடு இருக்கா, பணம் வருதா, பெட்டி நிறைய சேர்க்கிறோமா அப்படின்னு வளர்ந்துருக்கோம். 236 அடி உயரம் எந்த கோயில்? கோபுரம் ஸ்ரீரங்கம். 216 அடி உயரம் தஞ்சாவூர் பெரிய கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். எல்லா கோயிலையும் கட்டினாங்களே அந்த காலத்துல எந்த நவீனமுமே இல்லை. இப்போ ஒரு கோயில் யாராவது கட்ட முடியுதா? ஏன் முடியல? பணம் இருக்கு, என்னென்னமோ இயந்திரங்களா இருக்கு, ஏன் பண்ண முடியல? அறிவியல் தான் வளர்ந்துருச்சே, பண்ண முடியலையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு. நாம் ஒருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர்னு அரசாங்கத்தின் மூலமாகவே நடந்துச்சு. இப்ப எங்க அது? இப்ப யாரும் குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு ஏன் இப்ப இல்ல? யாராவது யோசிச்சோமா, சிந்திச்சோமா? கிடையாது. எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நம்மளும் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக நம்மள நடந்துட்டு இருக்கோம். எல்லாத்திற்கும் கலாச்சாரத்தின் மூலமாக பண்பாடு நாகரிகம். 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒரு கொடிய நோய் உலகத்தையே அச்சுறுத்துச்சு. எந்த ஆங்கில மருந்தின் மூலமாக அதை சரி செஞ்சாங்க? இல்ல. கபசுர குடிநீர், நிலவேம்பு கசாயம், மஞ்சள் தண்ணியை தொளிக்கணும், வீட்டுக்கு உள்ள வரும்பொழுது காலையை கழுவிட்டு வரணும், சுத்தோத்தமா இருக்கணும், பெண்கள்லாம் மஞ்சளை உரசி முகத்திலையும் தாலி கயிறுலையும் போட்டு போடணும், அதை நுகரணும் அப்படின்லாம் இருந்துச்சு.
இப்ப யார் குளிக்கிறோம்? மஞ்சக்கிழங்கு உரசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் மஞ்சக்கிழங்கு எடுத்து உரசி போய் ஒரு குளத்திலேயே கம்மாயிலேயே ஒரு துணி துவைக்கிறது ஒரு கல்லு கிடக்கும், அதுல உரசி முகத்துக்கு போட்டு தாலி கயிறுக்கு போட்டு அவள் வந்து கணவனோட இல்லறத்தில் ஈடுபட்டாள். பக்கத்தில் இருந்த கணவனும் அதை நுகர்ந்தார். கணவனுக்கு எந்த வியாதியும் இல்லை, அவளும் நுகர்ந்தால் அவருக்கு எந்த வியாதியும் இல்லை. இருவரும் கூடுனாக குழந்தை பிறந்துச்சு, குழந்தையும் அதை நுகர்ந்துச்சு, எந்த வியாதியும் இல்லை. அதெல்லாம் மாத்திட்டு எப்ப 5 பவுன்ல 3 பவுன்ல தங்கச்சியின் போட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு பிடிச்சிச்சா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் இன்னும் நம்மளே இந்த நிலைமை, இன்னும் வரப்போற சந்ததிகள் என்ன நிலைமையில இருக்க போகுதுங்கிறது இன்னும் தெரியல. அந்த காரணத்தின் அடிப்படையாக எல்லா இடத்திற்குமே பணம் தான் முன்னால. கோயிலுக்கு போனா உண்டியல் முன்னாடி இருக்கு, உண்டியல் தான் முன்னாடி இருக்கு, காசு தான் முதல்ல இருக்கு, பின்னாடி கடவுள். அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணணும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் யாருக்கா தெரியுமா? 48 நாள் மண்டல பூஜை. நேற்று தினம் நடந்துருச்சுல கும்பாபிஷேகம், அதுல இருந்து 48 நாள், இன்னைக்கு மறுநாள் ஆயிடுச்சு, 48 நாள் மண்டல விஷயம். ஏன் 48 நாள் பண்ணணும்? 45 நாள் பண்ணலாம்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், என்ன காரணத்துக்காக பண்றோம்னு தெரியல. அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டிய காரணத்தின் அடிப்படையாக நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லு, நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரோ நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே, ஆனந்த ஆனந்தம் சொல்லு. நதியோரோ நதியோரோ நீயும் ஒரு நாணை என்று நாட்டியமாடுது, ஆனந்த
வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும். கவனது தானெடுத்து காணப்பறவை பல ஓட்டி ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டிக் கொண்டிருக்கின்றாள். இவள்தான் குறமாத வள்ளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர் தொற்றறியும் ஐம்புலனும் ஒரு சேரே ஒரே நேரத்தில் சுண்டி இழைக்கிற இந்த பெண்மகளின் குரலை எப்படி என்றால், குரலுக்கு சொந்தமான இவள் உருவத்தையும் அதற்கேற்ற பருவத்தையும் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கோ இழுத்து செல்வது போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை நாம் காண வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது 12 வயசு ஆயிடுச்சானே கும்பாபிஷேகம் பண்ணி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். மேலே கோபுர கலசத்தை பார்த்தானே காலையில மங்கள நீர் ஊற்றும் போது எல்லாரும் வணங்கும். அதுக்கு மேல இருக்கிற தாமிர தகடுக்குள்ள ஒரு கட்டை உள்ள வச்சிருப்பாங்க. என்ன கட்டைன்னு தெரியுமா இருக்காது? எத்தனை பேர் காப்பு கட்டியிருக்கீங்க? நிறைய பேர் காப்பு கட்டியிருக்கீங்க. 48 நாள் எந்த ஒரு தீட்டுத்தடங்களும் போகக்கூடாது. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை அப்படின்னு ஒரு காரணம் இல்லாமல் தோரணம் கட்டல. தோரணம் கட்டினோம்னா ஊர்ல திருவிழா நடக்குன்னு அர்த்தம். தோரணம் எங்கே கட்டணும்? ஊரோட ஆரம்ப புறத்துலையும் ஊரோட முடிவு புறத்துலையும் தோரணம் கட்டணும். ஏன்? கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, 48 நாள் மண்டல பூஜை நடக்கும், மங்களகரமா இருக்கு அந்த ஊரு. அந்த ஊருக்கு துக்க செய்தியோ துருசெய்தியோ உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறத மாற்றான் மற்ற ஊருக்கார தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டிதான் தோரணம்னு ஒண்ணு கட்டணும் ஆரம்பத்துல. புரியுதுங்களா? கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்ப 3000. கல்லு 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோபுர உள்ளே ஆலயத்துக்குள்ள சிலையா இருக்கு. காளியம்மன் கல் சிலையா உள்ள இருக்காங்க கல்லுல. கருங்காலி கட்டை 2000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோபுர கலசத்திலே தாமிர தகடுக்கு உள்ளே கருங்காலி கட்டை வச்சிருக்க. கட்டைக்கு பேரு கருங்காலி கட்டை. கட்டையை உள்ள வச்சு அதுக்குள்ள நவதானியத்துல மிக முக்கியமான தானியம் வரகு. அந்த வரகை உள்ள வச்சிருக்காங்க. இது ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியுமா? தெரியாது. என்ன காரணம்னா, அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா மழை பெய்யும் போது பூமியை நோக்கி மின்காந்த அலைகள் இடி விழுகும். அந்த இடிய யாருனாலையும் தாங்க முடியாது. அப்படி விழுகக்கூடிய இடிய அந்த தாமிர தகடு இருத்து உள்ள வரகு கிட்ட கொடுத்து செயல் இழக்க செய்யும். இது எப்ப கண்டுபிடிச்சாங்க? கோயில்னு ஒண்ணு வரும்பொழுது அப்பவே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சாங்க. அப்ப அறிவியல் இருந்துச்சா? இல்லையே. எப்படி தெரியும்? அப்பவே கண்டுபிடிச்சாங்களா? இப்ப இடியை நிப்பாட்டுறதுக்கு எந்த அறிவியலாவது இப்ப இருக்கா? இடியை நிப்பாட்டி தடை செய்யற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்கா? செத்து போயிடுற மனுஷன் அவனை பிழைக்க வைக்க முடியுமா? இல்லையே. எவ்வளவு அறிவியல் நடந்து என்னன்னு? அதான் கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. இழுப்ப மரத்தில் உள்ள நடுவில் உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய கோயில்ல வைரத்தேர் ஓடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இழுப்ப மரத்தோட நடுவில் உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு வைரத்தேர் ஓடுவதற்கான காரணம் 48 நாள் மண்டல பூஜை நடப்பதற்கான காரணம் நவக்கிரகங்கள் 9, ராசிகள் 12, 9ஓட 12 கூட்டினோம்னா 21, நட்சத்திரங்கள் 27, 21ஓட 27 கூட்டுங்க 48 வந்துருச்சா? நவக்கிரகங்கள் 9, ராசிகள் 12, ரெண்டையும் கூட்டினா 21, அதோட நட்சத்திரம் 27 கூட்டணும்னா 48 வந்துடும். இதுதான் ஒரு மண்டலம். ஒரு மனிதனுக்கு தீராத வியாதி வந்துருச்சுன்னா 48 நாள் ஒரு மண்டலம் அவன் மருந்து உண்ணான்னா அந்த தீராத வியாதி தீர்ந்து விடும். ஒரு கோயில்ல ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா அந்த சக்தி ஆகப்பட்டது முதல் 4 ஆண்டு காலம் கோயிலுக்கு முன்னாடி பலிபீடம், பெரிய பெரிய கோயில்ல கொடிமரம்னு ஒன்று இருக்கும், அதுல இருக்கும் அதோட சக்தி. அடுத்த 4 ஆண்டு காலம் கோயில்ல இருக்க சிலைக்கு கீழே தாமிர தகடு இல்லைன்னா நவரத்தின கல் உள்ள வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த சிலைக்கு சக்தி ஏற்படும். அதற்கு அப்புறம் 4 வருஷம் கோபுர கலசத்துக்கு போயிடும். அந்த சக்தி ஆகப்பட்டது முன்னாங்க 12 வருஷம் முடிஞ்சோன்னு அந்த சக்தி மீண்டும் அந்த கோயிலை விட்டு வெளியேறிடும். அப்ப கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் உள்ளே இழுக்கணும். இந்த 48 நாள் மண்டல பூஜை செய்யும் பொழுது அந்த சக்தி மேலும் மேலும் கூடி அந்த சாமியோட சக்தி மிக அதிகமாக ஆகி மக்களை அனைவரும் காட்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா உண்மை. அந்த அடிப்படையிலே இந்த பூமியிலே நாம எல்லாம் புறப்படுத்திட்டோம். காரணம் மிகப்பெரிய ஒரு உறவு. அப்படின்னா என்ன உறவு? தொப்புள் கொடி உறவு. மிகப்பெரிய ஒரு உறவுனா தொப்புள் கொடி உறவு. கருவறையிலே தாயின் கருவறையில் நாம இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு 12 ஓட்டையோட உள்ள இருந்தோம்.
வெளியில வரும் பொழுது 3 ஓட்டை மறைக்கப்பட்டது. உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டை மறைந்து 9 ஓட்டையோடு நம்மளாம் நடமாடுறோம். கருவறையில் இருக்கும் பொழுது 12 ஓட்டையோடு சுமந்து வெளியில வரும் பொழுது 3 ஓட்டை மறைத்த தாயே, உனக்காக நான் இறுதியிலே கல்லறையில பானையில தண்ணியை வச்சு இறுதி கடன் செய்யும் பொழுது அந்த 3 ஓட்டையை நான் திறந்து வைக்கிறேன். கல்லறையில் பெத்த மகன் பானையில தண்ணியை வச்சு 3 ஓட்டை போட்டு திறந்து வைப்பதற்கான காரணம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியா கருவறையில உள்ளே இருக்கும் பொழுது நாம் உண்ணுகிற உணவு, தாய் உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு, இது 3 தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு எதன் வழியாக உள்ள செல்லும்னா தொப்புள் கொடியா வழியாக. தொப்புள் கொடியின் மூலமாகத்தான் ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து எல்லாமே செல்லும். அந்த தொப்புள் கொடியின் மூலமாக என்னை உறவை உள்ளே வளர்த்த தாயே, வெளியில தொப்புள் கொடியை அறுத்தறுத்தாய். அதற்காக நான் அந்த கருவறையில் சுமந்த இடத்துல கரு அரை நான்கொடி, கரு அரை நான்கொடி, அரை நான்கொடி, அரைநான்கொடி அணைஞ்சிருக்கோம். புரியுதா? சோத்த குறைக்கணும். அதனால காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமே பணமயமாக போயிச்சு. மனிதன் மனிதனாக வாழல. அந்த வாழ்வதற்கான இடத்தை நோக்கி நாமெல்லாம் செஞ்ச பயணிச்சோம்னா வரும் சந்ததிகள் நலமோடும் வளமோடும் இந்த பூமியில வாழும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் மனதில் கொண்டு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் அறியாளானாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. மாமா ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆள் உலகம் எந்த நாள் மனிதனா மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே உண்மையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உன்னைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. நமக்கு ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காத அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தாழ்ந்து பின்னி
தாழ்வு நிலை கொண்டு வார்கள் என்று நாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு மண்ணாய் நீயும் மதித்தும் அவரை துணிவுமே கொண்டு மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு அழுது பாடுபட்டால் வெற்றியும் உண்டு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை பிழைக்கும் மனிதனில்லை பந்தியிலே குணம் குப்பையிலே அங்காரம் உள்ளடக்கி ஐம்பலனும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று வாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வெள்ளிமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றால் இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது சிறப்பு வாய்ந்த இந்த இடம், இந்த இடத்திலே மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி காண்பதற்கு முன்பாக எதற்காக வந்தாள், ஏன் இங்கு வந்தாள் என்ற காரணத்தின் அடிப்படையாக சுந்தரம் நீரைந்து ததும்பும் பொன்சி வந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நீரைந்து ததும்பும் பொன்சி வந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு என் வந்தார் அந்தரம் மிகுந்து தேவ துதி முழங்கி வரும் அந்தரம் மிகுந்த தேவ துந்துமி முழங்கி வரும் அந்தரம் மிகுந்து